அன்பார்ந்த பெரியோர்களே, அனைவருக்கும் வணக்கம். யார் என்ன சொல்லியிருந்தாலும் எப்போது சொல்லியிருந்தாலும் உன் அறிவை கொண்டு சிந்தி என்று சொன்ன தந்தை பெரியார் அவர்கள் தொடங்கி அன்னை மணியம்மையார், தமிழர் தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் ஆகியோரின் வழிகாட்டுதலின் பேரில் இன்று ஒரே இயக்கம், ஒரே கொள்கை, ஒரே கொடி என 92 ஆண்டுகளாக நடைபோட்டு வரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடு விடுதலையில் வந்துள்ள இன்றைய செய்திகளை பார்க்கலாம். திராவிடர் கழகம் என்பது ஒரு கட்சி அல்ல, மாறாக அது ஓர் இயக்கம். கட்சி என்பதற்கும் இயக்கம் என்பதற்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு. லட்சியங்களை மையப்படுத்தி அவற்றிற்காக நிரந்தரமாக இயங்கிக் கொண்டிருப்பதுதான் இயக்கம் என்பது. பெரியார் உலகமயமாகிறார், உலகம் பெரியார் மயமாகிறது. பெரியார் பன்னாட்டு அமைப்பும் ஜப்பான் தோழர்களும் இணைந்து ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் 2026 அக்டோபர் 11, 12 ஆகிய 2 நாட்களில் மாநாடு நடைபெற இருக்கிறது. தந்தை பெரியாரின் மண்டை சுரப்பை உலகு தொழுகிறது என தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களின் அறிக்கை இன்றைய விடுதலையில் முதல் பக்கத்தில் இடம்பெற்றுள்ளது. ஜூன் 8ஆம் தேதி டெல்லியில் காங்கிரஸ் பங்கேற்கும் இந்தியா கூட்டணி கூட்டத்தில் திமுக பங்கேற்காது என திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழகம் அறிவித்துள்ளது. தேர்வுகளில் தோற்கும் ஒன்றிய அரசு, கேள்விக்குறியாகும் மாணவர் வாழ்க்கை என இன்றைய விடுதலையின் தலையங்கம் இடம்பெற்றுள்ளது. இதில் சிபிஎஸ்இ மாணவர்கள் 12ஆம் வகுப்பு தேர்வுகளை எழுதி இந்தியா முழுவதும் இவ்வாண்டு மொத்தம் 17,69,000 பேர் தேர்வு எழுதியுள்ளனர். விடைத்தாள்களை கணினி உதவியுடன் திருத்தவிருப்பதாக ஒன்றிய அரசு அறிவித்தது. ஆனால் விடைத்தாள்களை திருத்த டிஜிட்டல் முறையில் திரைவழி மதிப்பெண் வழங்கும் முறை சிபிஎஸ்இ அறிமுகப்படுத்தியுள்ளது. மதிப்பீட்டாளர்கள் டிஜிட்டல் முறையில் விடைத்தாள்களை திருத்தினர். இதற்காக 6000 மையங்கள், சுமார் 88,000 கணினிகள் பயன்படுத்தப்பட்டன என்று பெருமையாக அறிவித்தது ஒன்றிய அரசு. தேர்வு முடிவுகள் மே 13 அன்று வெளியாகின. எதிர்பார்த்ததை விட மிக குறைவான மதிப்பெண்கள் பலருக்கு வந்திருந்தன. கடந்த ஆண்டை விட 3% தேர்ச்சி விகிதமே குறைந்தது. மறு கூட்டல், மறு மதிப்பீடு போன்றவற்றிற்கு விண்ணப்பிக்க தாங்கள் எழுதிய விடைத்தாள்களை பார்க்க விண்ணப்பித்தனர் மாணவர்கள். பல பக்கங்கள் ஒழுங்காக ஒளி வருடப்படவில்லை, மங்கலாக இருந்தன, தெளிவற்று இருந்தன. முழுமையான விடைத்தாள்கள் பலருக்கு கிடைக்கவில்லை. சர்வர் பிரச்சனை எழுந்தது. மெல்ல மெல்ல அனைவருக்கும் இந்த பிரச்சனை தெரிய வர நாடு முழுவதும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது பற்றிய முழுமையான தகவல் இன்றைய தலையங்கத்தில் இடம்பெற்றுள்ளன. குழந்தை கருணா அவர்களின் பல்வேறு நாளிதழ்களில் வந்துள்ள செய்தியின் சுருக்கத்தை பார்க்கலாம். நீட் மறுதேர்வுக்கு தயாரான மாணவி தற்கொலை, மோடி அரசு கல்வி முறையை சீரழித்து விட்டது என ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. உயர்கல்வி தகுதி பெற்றவர்கள் அரசின் கீழ்நிலை பதவிகளுக்கு விண்ணப்பிக்க கூடாது, குறைந்த கல்வி பெற்றவர்களின் வாய்ப்பை பாதிக்கும், உச்ச நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. திருப்பரங்குன்றம் தீப சர்ச்சையில் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கும் மதுரை நீதிமன்ற தீர்ப்புக்கு சென்னை உயர்நீதிமன்றம் விதித்த தடையாணையில் தலையிட முடியாது என உச்ச நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இந்த ஆட்சியிலும் தொடரும் திராவிட மாடல் அரசின் சாதனை, விரிவாக்கப்பட்ட மெகா திட்டத்தில் முதலமைச்சர் கையெழுத்திட்டுள்ளார். திமுகவின் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து நிர்வாகிகளுடன் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை. முருகனுக்கே பட்டை நாமம் போட்ட விவகாரம், திருச்செந்தூர் கோவில் இணை மற்றும் உதவி ஆணையர்கள் இடமாற்றப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் மின்வெட்டு பிரச்சனையை போக்க தாவேக அரசு தவறிவிட்டது, செந்தில் பாலாஜி குற்றச்சாட்டு. யாரும் யாரையும் அவமரியாதை செய்யவில்லை, நெறிமுறைப்படியே அனைத்தும் நடந்தது என புளியந்தோப்பு சர்ச்சை குறித்து மாநகராட்சி மேயர் பிரியா விளக்கம் அளித்துள்ளார். சட்டவிரோதமாக மதுவிற்ற தாவேக பிரமுகர் கைது செய்யப்பட்டுள்ளார். பள்ளி மாணவர்களுக்கான காலை உணவு திட்டம் மேலும் 3 மாதங்களுக்கு நீடிக்கும் என தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. இலங்கையில் முதியோர் இல்லத்தில் நடந்த தீ விபத்தில் சிக்கி 12 பேர் உயிரிழந்துள்ளனர். முதியோர் இல்லத்தின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். எவரெஸ்ட் சிகரத்தில் காணாமல் போனவர் 6 நாட்களுக்கு பிறகு
உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார். பாஜக ஆளும் உத்தரப்பிரதேசத்தில் மின்சார தட்டுப்பாட்டை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளது. கர்நாடக மாநிலத்தின் 25வது புதிய முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் TK சிவகுமார் முறைப்படி பதவியேற்றுக் கொண்டார். அவருடன் துணை முதலமைச்சராக டாக்டர் G பரமேஸ்வரரும் 12 புதிய அமைச்சர்களும் பொறுப்பேற்றுக் கொண்டனர். ஒன்றிய அரசின் ஓர வஞ்சனை. வட மாநிலங்களுக்கு அள்ளி கொடுத்து தென் மாநிலங்களை ஓரம் கட்டியது. VPG ராம்ஜி திட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீடு. தமிழ்நாட்டிற்கு ரூபாய் 12,698 கோடியிலிருந்து ரூபாய் 3,923 கோடியாக குறைத்து ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஜப்பானில் வாழும் இலக்கிய நுண்ணறிவாளர் தோழர் கமலக்கண்ணன் 50ஆம் ஆண்டு பொன்விழாவை ஒட்டி திராவிடர் கழகத்தின் தலைவர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் அவர்களின் 131ஆம் ஆண்டு பிறந்த நாள் குறித்து இந்நாள் அந்நாள் வரலாற்று பகுதியில் இடம்பெற்றுள்ளது. பெரியார் பேருரையாளர் பகுத்தறிவு புலவர் மா நன்னன் அவர்களின் வாழ்வினையர் திருமிகு பார்வதி நன்னன் அவர்கள் மறைவு குறித்து திராவிடர் கழகத்தின் தலைவர் அவர்கள் இரங்கல் செய்தியை எழுதியுள்ளார். மேலும் இன்றைய விடுதலையில் சிறப்பான கட்டுரைகள், பகுத்தறிவு களஞ்சிய தொகுப்புகள், பல்வேறு முக்கிய செய்திகள் இடம்பெற்றுள்ளன. வாசகர்கள் அவற்றை படிக்கவும். நன்றி.